ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல ஆசிரியர் தேர்வு வாரியத்தால பிஜி டிஆர்பி நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம எல்லாருமே ரொம்ப நாளா எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு அப்டேட் வந்து இன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு டேட்ல இருந்து நம்ம வந்து அப்ளிகேஷன் பண்ணிக்கிற முடியும். கிட்டத்தட்ட 1 இல்ல 2 இல்ல 1996 வேகன்சிஸ் அப்படிங்கறது வந்து சப்ஜெக்ட் வைஸ் நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க போஸ்ட் கிராஜுவேட் படிச்சு பிஎட் படிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ வந்து பாருங்க. போனா டீச்சர் வேலைக்கு தான் போகணும், அதுவும் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு தான் போகணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா ஒரு வைராக்கியத்தோட வந்து இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா இது வந்து ஒரு உங்களுக்கான ஒரு அப்டேட் தான். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளவு வேகன்சிஸ் வந்து கொடுத்திருக்காங்க, யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும், எப்படி அப்ளை பண்றது, எந்த டேட் வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறது வரைக்கும் ஒரு கிளியரான ஒரு எக்ஸ்பிளனேஷனா தான் இந்த வீடியோ வந்து இருக்க போகுது. சோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல ஆசிரியர் தேர்வு வாரியத்தால நடத்தக்கூடிய அந்த டிஆர்பி அதாவது வந்து பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டுல இருந்து போஸ்ட் கிராஜுவேட் படிச்சவங்களுக்கு உண்டான நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மேலேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. இந்த பிரஸ் ரிலீஸ்க்கான அந்த லிங்க் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பிடிஎஃப் லிங்க் இருக்கு. நீங்களுமே வந்து வியூ பண்ணி பாருங்க. அதாவது முதுகலை ஆசிரியர், உடற்கல்வி இயக்குனர் நிலை 1 மற்றும் வந்து கணினி பயிற்றுனர் நிலை 1 ஆகிய பணியிடங்களுக்கான அறிவிக்கை எண், அதாவது 2025ல நோட்டிபிகேஷன் நம்பர் 2 ஆசிரியர் தேர்வாணைய இணையதளம் மூலம் வந்து நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 10/7/2025 அன்று வந்து வெளியிடப்பட்டுள்ளது. பாட வாரியாக வந்து காலி பணியிட விவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. தமிழ் சப்ஜெக்ட்டுக்கு வந்து 216 வேகன்சிஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா வந்து இது வந்து ரொம்ப கம்மின்னு தான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்ல வரோம். ஏன்னா தமிழுக்கு வந்து சப்ஜெக்ட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா படிச்சு ரொம்ப நாளா வந்து பாத்தீங்கன்னா இப்போ நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்த தருணத்துல நோட்டிபிகேஷன் வந்திருக்கு. பட் வேகன்சிஸ் அப்படிங்கிறது தமிழுக்கு வந்து 216, ஆங்கிலத்துக்கு வந்து 197, கணிதத்துக்கு வந்து 232, இயற்பியலுக்கு வந்து பாத்தீங்கன்னா 233, வேதியியலுக்கு வந்து 217, தாவரவியலுக்கு வந்து 147, விலங்கியலுக்கு வந்து 131, அதே மாதிரி வணிகவியல் காமர்ஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 198, பொருளியலுக்கு வந்து 169, வரலாறுக்கு வந்து 68, புவியியலுக்கு வந்து 15, அரசியல் அறிவியலுக்கு வந்து 14, கணினி பயிற்றுனர் நிலை 1க்கு வந்து 57, உடற்கல்வி அதாவது வந்து பாத்தீங்கன்னா பிடி டீச்சர் இயக்குனர் நிலை 1க்கு வந்து ஒரு 102 வேகன்சின்னு சொல்லிட்டு டோட்டலா வந்து ஒரு 1996 வேகன்சிஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இன்னைக்கு டேட்ல வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த ஒரு எக்ஸாமினேஷன் வந்து முழுமையா வந்து பூர்த்தி அடையணும் அப்படின்னா நம்ம வந்து ஆன்லைன்ல முதல்ல அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் அப்படிங்கறது வந்து சொல்லியிருக்காங்க. டென்டேட்டிவான எக்ஸாம் டேட்டை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாசம் 28ஆம் தேதி வந்து எக்ஸாம் வந்து நடக்கும் அப்படிங்கிற ஒரு டென்டேட்டிவான அறிவிப்புல வந்து சொல்லியிருக்காங்க. மேபி அது வந்து சேஞ்ச் ஆகலாம். இப்போ நீங்க பண்ண வேண்டிய விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அபிஷியல் நோட்டிபிகேஷன் இங்க நீங்க வந்து கிளிக் பண்ணி பார்த்துட்டு கல்வி தகுதி, வயது மற்றும் விண்ணப்பம் செய்வதற்கு உண்டான அனைத்து விபரங்களையுமே வந்து அறிவிக்கையில் வந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விண்ணப்பதாரர்கள் வந்து இணையதளம் வாயிலாக ஆன்லைன் அப்ளிகேஷன் விண்ணப்பிக்க ஏதுவாக 10/7/2025 முதல் 12/8/2025 அதாவது ஆகஸ்ட் மாசம் 12ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு வந்து டைம் கொடுத்திருக்காங்க. அந்த டேட்ல ஈவினிங் வந்து 5 o'clock வரைக்கும் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆன்லைன்ல வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. வேற ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா trpgrivance@tn.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்ல போயிட்டு உங்களுக்கான கிரிவன்ஸை நீங்க வந்து மெயிலா வந்து அனுப்பிக்கிற முடியும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே, இப்போ இதுக்கு நீங்க அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கோம். அந்த லிங்கை டச் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா இந்த டிஆர்பி வெப்சைட்ல தான் வருவீங்க. ஸோ இந்த டிஆர்பிக்குள்ள வந்து வந்த உடனே உங்களுக்கு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. நோட்டிபிகேஷன் நம்பர் வந்து 2025 2, போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் பிசிக்கல் டைரக்டர் கிரேட் 1, கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேட் 1 சொல்லிட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இல்லையா? இன்னைக்கு டேட் தான் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஆன்லைன்ல அப்ளிகேஷன் பண்ணக்கூடிய டேட்டும் வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிருச்சு. லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது 12/8/2025. பேமெண்ட் பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட்டும் 12/8/2025. சரிங்களா? எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் ஆன்வர்ட்ஸ் அதாவது 28/9/2025 நமக்கு எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது இருக்கும். ரிட்டன் எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ஆக்ஷன் அப்படிங்கிறதுக்கு நேரம் வந்து அப்ளை நவ் அப்படிங்கிற இந்த டேபை கிளிக் பண்ணி உங்களோட இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டு போட்டு முதல்ல சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா ரெண்டுக்குமே ஓடிபி வரும். இமெயிலுக்கும் ஓடிபி வரும், மொபைல் நம்பருக்கும் ஓடிபி வரும். அது ரெண்டையும் வெரிஃபை பண்ணிட்டு நீங்க வந்து டைரக்டா அப்ளிகேஷனுக்குள்ள போயிட்டு அப்ளிகேஷன் வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி வந்து அப்ளை பண்ணணுங்கிற வீடியோ, ஹவு டு அப்ளை வீடியோ தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீட் அப்ளை வீடியோன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அடுத்த வீடியோல எப்படி வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்றது அப்படிங்கிற பத்தி ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு வீடியோ வந்து போஸ்ட் பண்றேன். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல இருந்து மீட் பண்ணுவோம். யாரெல்லாம் வந்து பிஜிடிஆர்பிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாருமே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல இருந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ.